friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வெயிலுக்கு இதமான கிர்னி பழம் ஜூஸ் வீட்லயே எப்படி சுவையா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். இத ரெண்டா நீங்க கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா கட் பண்ணிட்டு நடுவுல உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சிட்டு நான் செய்கிற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு உள்ளே உள்ள சீட்லாம் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இன்றைக்கி நான் வந்து ஒரு பழம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் ஜூஸ் செய்ய போகிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம நல்லா வந்துட்டு சீடெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனை வச்சு அதோட சதையை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். சீவிரப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு நீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜூஸ் வந்துட்டு இதில் நிறைய இருக்கும். அண்ட் இதை சாப்பிட்றது மூலயமா நமக்கு வந்துட்டு வைட்டமின் மினரல்ஸ்லாம் நிறையவே கிடைக்கும். ரொம்பவே நீர் சத்து அதிகமாக உள்ளது. நம்ம கடையில் ஜூஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிர்னி பழம்லாம் எப்பயாவது கிடைக்கிறது தான். இதெல்லாம் வித்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் தான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டு சைட்ஸுமே நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்துலேயும் உள்ள சதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சூப்பராக வந்து சீவி எடுத்துட்டோம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இப்போ இது கூட நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இது கூட வெயிலுக்கு இதமாக இருக்கிறதுக்காக நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஐஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஜில்லுன்னு குடிக்க தான் ஆசைப்படுவீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ்லேயே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் குடிக்கிறப்பே நம்ம ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சில்லுன்னு இருந்தால் வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து கிர்னி பழம் ஜூஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் வெயிலுக்கெலாம் இதை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இப்போ ஹாலிடேஸ் வேறு வந்துருச்சு, சம்மர் ஹாலிடேஸ் வேறு விட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வைட்டமின் மினரல்ஸ் அண்ட் நீர் சத்து எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஜூஸில். ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.